என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலோ இல்ல ரொம்ப சோகமா இருந்தாலோ இந்த ஒரு கோவிலுக்கு தான் போவேன். போலாமா? இந்த கோவிலோட பேரு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில். இந்த கோவில் வந்து தஞ்சாவூர்லயே ரொம்ப ஃபேமஸான கோவில். ஸோ தஞ்சாவூர்ல இருந்து கரெக்டா 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கோவில் லொக்கேட் ஆயிருக்கு. 1727 வருஷத்துல துலஜா மகாராஜா அப்படின்றவர் தான் இந்த கோவில ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் ஒரு மண்டபமா விரிவடைய வச்சு 1950ல தான் இந்த கோவில் வந்து இவ்ளோ பெருசா மாறி இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவுமே நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. இது ஒரு புற்று மாரியம்மன் கோவில், முத்து மாரியம்மன் கோவில்னு சொல்லலாம். சோ இதுல மாரியம்மனுக்கு மட்டும் சன்னதி இல்லாம நிறைய சன்னதிகள் இங்க இருக்கு. ஆடி மாசம் மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. இந்த கோவில்ல ஆவணி மாசம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தேரோட்டம் நடக்கும். அந்த தேரோட்டத்துக்காகவே மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல நடந்தே வந்து நைட்டு தங்கி இருந்து விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் சாமி பார்த்துட்டு வருவாங்க. உப்பு மிளகு வாங்கி போடுறது, கண் தகடு, பொம்மைகள் வாங்கி வைக்கிறது, மாவிளக்கு போடுறதுன்னு நிறைய நேர்த்தி கடன்களை இங்க செய்வாங்க. இங்க ஃபேமஸே அந்த முறுக்கு தான். தஞ்சாவூர்ல இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில்ல மட்டும் தான் இது கிடைக்கும். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.